பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி உண்டு. அது என்னன்னா பாடல் பகுதி. இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகளில் பாடல் இல்லாத ஆராதனை நம்ம பார்க்க முடியாது. அநேக பாடல்கள் நம்ம சபைகளில் பாடுறோம். ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடல்கள் உண்டு, ஆண்டவரை ஆராதித்து பாடுகிற பாடல்கள் உண்டு. இப்படி நிறைய பாடல்கள் நம்ம சபைகளில் பாடுறோம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடுறோம், குடும்ப ஜெபத்தில் பாடுறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் பாடல் ஆசிரியர் அநேக பாடல்களை அவர்களுடைய இருதயத்தில் ஊற்றி இசையமைத்து ராகம் அமைத்து இப்படி அநேக பாடல் ஆசிரியர்கள் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் உண்டு. இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடல் ஆசிரியரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு ஆண் பாடல் ஆசிரியராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இன்னைக்கு நம்ம பாடிக்கொண்டிருக்கிற அநேக பாடல்களை இயற்றி கிட்டத்தட்ட 360க்கும் மேற்பட்ட பாடல்களை இவங்க பாடி இருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, சமீபத்தில் நம்ம விட்டு பிரிந்த சாரால் நவ்ரோஜ் அம்மா பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிறிஸ்துவ உலகத்தில் அநேக பிரபலமான பாடல்களை இயற்றி இசையமைத்து அநேக இடங்களில் ஆண்டவரை துதித்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தினவங்க தான் சாரால் நவ்ரோஜ் அம்மா. அவங்க சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னே இவங்களுடைய பெற்றோர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சவங்க. இவருடைய அப்பா சாலமோன் ஆசீர்வாதம், இவர் ஒரு கர்நாடகா இசை மேதையாக இருந்தார். இவருடைய அம்மா சௌந்தரம் அம்மையார் 1924 வெளிநாட்டு மிஷினரி சகோதரிகளோடு சேர்ந்து தென்னிந்திய பகுதிகளில் சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்து சிறுவர்கள் மத்தியில் ஊழியத்தை செஞ்சு வந்தாங்க. சாரால் நவ்ரோஜ் அம்மாவுடைய பெற்றோர்கள் சாது சுந்தர் சிங் மூலமாக அவருடைய நற்செய்தியை கேட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க. இத்தகைய பெற்றோருக்கு மகளாய் பிறந்த சாரால் நவ்ரோஜ் அம்மா லுத்ரன் திருச்சபையை சேர்ந்தவங்க. தன்னுடைய 14வது வயதில் ஒரு இடத்துல நடைபெற்ற நற்செய்தி கூட்டத்தில் இவங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய 18வது வயதில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இவங்க பெற்றுக்கொண்டாங்க. 1956ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் பாடலை இயற்றி இவங்க பாடினாங்க. சென்னை மின்சார வாரியத்தில் எழுத்தாளராக இவங்க பணிபுரிந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. இந்த நாட்களில் தான் ஆண்டவருடைய ஊழியத்தின் அழைப்பை பெற்று தன்னுடைய 20வது வயதில் ஆண்டவருக்காக முழு நேர ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தாங்க. 1959 1962 வரை இவங்க இலங்கைக்கு சென்று வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு நாடு திரும்பினாங்க. திரும்பின கையோட இவங்க தமிழகத்தை சுற்றி தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. அநேக சபைகளுக்கு சென்று இவங்க தமிழகம் திருமண கையோட அநேக திரு சபைகளுக்கு சென்று உயிர்மீச்சு கூட்டங்களை நடத்தி பாடல் பாடி தேவனை ஆராதித்து அநேக ஜனங்களை இவங்க சந்தித்து தேவனுடைய அன்பை பாடல் மூலமா இவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, சென்னையில சியோன் சுவிசேஷ ஐக்கியம் என்ற சபையை ஆரம்பித்து இதன் மூலமாய் அநேக இடங்களில தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை பாடல் மூலமாக இவங்க நடத்தி வந்தாங்க. 2014ஆம் ஆண்டு ஜூலை 22 இவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. இவங்க பாடின பாடல்களுடைய லிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் முக்கியமான பாடல்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சத்திய வேதம் பக்தரின் கீதம், ஏழை மனு உருவை எடுத்தார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், இப்படி அநேக பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் திருச்சபைகளில் இவர்களுடைய பாடல்கள் பாடாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் தென்னிந்தியாவில் தென் தமிழகத்தில்
இவர்களுடைய பாடல் பாடப்படாத சபைகளும் இல்லை. இவர்கள் பாடலை தன்னுடைய நாவினால பாடாத ஜனங்களும் இருக்க முடியாது. இன்னைக்கு அநேக ஆண் பாடலாசிரியர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், ஸோ ஒரு பெண் பாடலாசிரியராக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகமெங்கும் அறிவித்த ஒரு முக்கிய ஆண்டவருடைய ஊழியக்காரியாக இருந்தவங்க தான் சாராள் நவ்ரோஜ் அம்மா அவங்க. இவருடைய பாடல் வரிகளை நீங்க கேட்டு பாருங்க. உண்மையாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்காக இவர்கள் எழுதின பாடல்கள் அநேக ஜனங்களை இன்றும் ரட்சிப்புக்குள்ள நடத்தி கொண்டு வருகிறது. அதுல நானும் ஒருவன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல அநேக பாடல் பிறந்த கதைகளை இந்த சேனல்ல உங்களுக்கு நாங்கள் போடுறோம். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.